ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை டாரா கிழிச்சிருக்காரு. உண்மையிலேயே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சிக்கி சின்னாபின்னமா போயிருக்கு. ரொம்ப மனவேதனைப்பட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்குல்ல. ஏன்னா தலைமை பண்பு சரியில்லைங்க. அதிமுகன்ற கட்சி ஒரு மாபெரும் கட்சி. 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கு. இதுக்கு தலைமை பண்பு மிக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால ஆட்சி நடத்த வைக்கப்பட்டு இந்த கட்சி ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கட்சியை ஒரு மாபெரும் கட்சியை உண்டாக்குனது கட்டமைத்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ஆளுமையும் அனுபவமும் மேலாண்மை திறனும் மனிதர்களை மதித்து நடக்க வேண்டிய பண்பும் தான் காரணம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இது எல்லாமே இபிஎஸ் கிட்ட இல்லவே இல்லை. தான் தோன்றித்தனம், தான் தான் நினைச்சது, அதுவும் இல்லாம மனுஷங்களை மதிக்கிறதே இல்லை, தொண்டர்களுடைய கருத்தை உள்வாங்கிறதே இல்லை. இந்த விஷயத்த எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க. தொண்டர்களுடைய விஷயத்த உள்வாங்கி இருக்கிறாங்க. என்ன கருத்து, என்ன விஷயம் செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. கேட்டு அதன்படி செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்ததுக்கே இல்லை. ஏன்னா எடுத்தங்கவுத்தோன்னு பேசுறது மரியாதை தருது இல்லை சார். முதல்ல மரியாதை தந்தாதான் சார் ஒவ்வொரு நிர்வாகிகளும் இருப்பாங்க. இப்போ ஒரு தன்மானத்துக்கு இழுக்கு அப்படின்னா எந்த தொண்டர்கள் அங்க அதிமுக இருப்பான்? மரியாதை தருது இல்ல, தலைமை பண்பு சரியில்லை. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்கார். 2026 தோல்வி அடைய போகிறார். இதனாலேயே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சிக்குண்டு சின்ன பின்னமா போயிருக்கு அப்படின்னு ஒரு மாபெரும் கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது 100% கரெக்ட். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுமை இல்ல, தலைமை பண்பு இல்ல, மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டிய ஒரு பண்பு இல்ல, தொண்டர்களுடைய கருத்தை உள்வாங்கிறதுக்கு அவர் இல்ல, அது மாத்திரம் இல்லாம தான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் அவருக்கு இருக்குது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இபிஎஸ் செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு, வரவேற்று இபிஎஸ் கார்ல செல்லூர் ராஜ் ஏற போகிறார். உடனே இபிஎஸ் என்ன சொன்னாரு, செல்லூர் ராஜ வேண்டான ஏறாதீங்க, கார்ல ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அங்க அவமதிச்சார். அதே போல இன்னைக்கு தம்பிதுரை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே மக்களவை துணை சபாநாயகரா இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதா காலத்துல சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இன்னும் பல பதவிகள் அவர் வகிச்சு வந்திருக்காரு. கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் தம்பிதுரை அவர்கள் இருக்கிறார். ஒரு பிரஸ் மீட்ல தம்பிதுரை தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் பொழுது கையை பிடிச்சி நீங்க பேசாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? ஆணவமும் இழிவா நடத்துறதும் கோபமும் உள்ள ஒரு தலைமை பண்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்ல. தலைமை பண்புக்கு இருக்கிறவர்கள் இதுக்கு தகுதியற்றவர்கள். எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாய் அதிமுக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்றத ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். உண்மையிலே ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற கருத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கணும். ஏன்னா அவர் இத்தனை நாள் என்ன பண்ணாருன்னா எதனா ஒரு விஷயத்துல இபிஎஸ் அவர்களை சுமூகமாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கோபமாலாம் அவர் என்ன பண்ணல, அட்டாக் பண்ணாமே என்ன பண்ணியிருந்தாரு, கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ஃபுல் போஸ்டா இறங்கி இருக்காருன்னா இல்லவே இல்லை. ஆனா இப்போ முழுசா என்ன பண்ணிருக்காரு, இறங்கிட்டார். உண்மையிலேயே தம்பிதுரை அவர்கள் பேச வரும்போது எடப்பாடி பழனிசாமி தடுத்தது தவறு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை விட தம்பிதுரைக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. ஏன்னா அவரு எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா காலத்துல இருந்திருக்கிறாரு, தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்கிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுக என்ன நகர்வுகள், என்ன விஷயங்கள் அப்படின்றது தம்பிதுரைக்கு தெரியும், தெரியாமல இல்ல அப்படின்ற விஷயம் வரும்பொழுது அவருக்கான கருத்தை சொல்ல வேண்டிய உரிமை அவருக்கு இருக்குது. ஆனா அதை நீங்க தடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்களுடைய குட்டையெல்லாம் வெளியே வந்துருமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ண தில்லுமுள்ளுகள் எல்லா விதமும் அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க வெளியே எடப்பாடி பழனிசாமி தோலுரித்து காட்டிட்டா இவருதான் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் யாருமே பேச விட மாட்டேங்கிறாரு. தனக்கு நெருக்கமானவங்களை யாருமே வெளியே போய் விட மாட்டாரு. இன்னைக்கு அன்வர் ராஜாலாம் வெளியே என்ன பண்றாரு, ஓப்பனா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி பத்தி ஓப்பனா சொல்றாரு, அதிமுக நிலவரை பத்தி சொல்றாரு. மைத்ரேயன்னு வெளியே சொல்றாரு, அதிமுக இந்த நிலைமையில தாங்க இருக்கு, பாஜகவுடைய கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு, பாஜக தான் சுவிட்ச் போர்டா இருக்கு, டெல்லியில சுவிட்ச் போட்டாதான் இங்க அதிமுகவை இயங்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனா சொல்றாரு.
இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. தம்பிதுரை அவர்கள் கருத்து சொல்ல வரும்போது நீங்க அதை தடுக்கிறீங்கன்னா அதிமுகல பேசுறது கூட உரிமை இல்லையா? ஒரு விஷயம் இருக்குல்ல, இவர் என்ன பண்றாரு, ஜெயலலிதா மாதிரி தன்னை நினைச்சுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஏணி வைத்தாலும் எட்ட மாட்டீர்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இது மாத்திரம் இல்லாம செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர், அந்த தொகுதி எம்எல்ஏ. ஆனா நீங்க அவரை கார்ல ஏற்றிக்கொள்ள மாட்டீங்கன்னா ஏன் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, பாதுகாப்பு காரணங்களா நான் ஏத்துக்கல. அப்ப மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்களா, ஏன் நீங்க மட்டுமா கார்ல இருக்கீங்க? மத்தவங்கள ஏங்க அந்த மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகி, நீங்க என்ன விஷயம் உங்களால சேர்த்துக்கிறது? ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஆனா அதிமுகல இன்னும் அதாவது அன்வர் ராஜாவும் மைத்ரேயனும் தொடர்ந்து வைக்கிற முன்கருத்து என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க, அதிமுக விட்டு வெளியே வருவாங்க. அப்படி வர டைம்ல எடப்பாடி பழனிசாமி தனிமரமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் இப்போ முழுசா இறங்கிட்டார். இந்த செல்லூர் ராஜுக்கும் தம்பிதுரைக்கும் நடந்தத கண்டித்து என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இதுதான் தலைமை பண்பா? ஒருத்தரை ஆணவத்தோடு கோவத்தோடு ஈவா நடத்துறதுதான் ஒரு தலைமை பண்பா? ஜெயலலிதா எம்ஜிஆர் அது மாதிரி நடந்துக்கவே இல்லைங்க. ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க நல்லா ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். ஜெயலலிதா அவர்கள் இந்த இப்ப இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிமுக இருக்கிற பெருந்தலைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு இருந்தவங்க. அந்த அம்மா இருக்கும் பொழுது மூச்சு விடுறது கூட யாருமே என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கட்டுக்கோப்போட வச்சிருந்தாங்க. ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு நபருக்கு மட்டும்தான் ஜெயலலிதா என்ன பண்ணிருந்தாங்க, புகழார சூட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, புகழார சூட்டி இருக்காங்க. இது சோசியல் மீடியால இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவரா, விசுவாசம் உள்ளவரா இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் தவிர்த்துட்டு வேற யாருன்னா அவங்க அந்த அம்மா பேசி இருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் கேட்டா ஜெயலலிதா கிட்ட ரொம்ப நெருங்கி பேசக்கூடிய ஒரு நபராகவும் ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஜெயலலிதா அவர்கள் முழுசா அதிமுக ஒருத்தரை நம்பினாங்க, தன் கூட இருந்த அமைச்சர்கள ஒருத்தரை நம்புறாங்கன்னா அது ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ஒரு இழுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அங்க ஒரு இழிவான செயலை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். பொதுக்கூட்டத்துல தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டது, சேர்கள் வீசப்பட்டது, எவ்வளவோ அவமானங்கள் பட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக வெளியே வந்து என்ன பண்ணாரு, இது வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. இது போல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. செல்லூர் ராஜு நடந்திருக்கு, அதே போல அன்வர் ராஜாக்கு நடந்திருக்கு, இப்போ தம்பிதுரைக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதே வலியோட வேதனையோட தான் அங்க இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது மாதிரி அடிமையா இருக்கணுமா? ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட அடிமையா இருக்கிறார், நம்மளும் அடிமையா இருக்கணுமா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் யோசித்துட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் தங்கமணி தன்னுடைய அடிமை சாசனத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுத்ததாகவும் தகவல் இங்க இருக்குது. இதன் மத்தியில செல்லூர் ராஜுக்கும் தம்பிதுரைக்கும் நடந்த இந்த அவமரியாதை காரணமாக வைத்து ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி குறித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது 100% கரெக்ட். தலைமை பண்புக்கு இபிஎஸ் அவர்கள் தகுதியற்றவர். இபிஎஸ் அவர்களுக்கு தலைமை பண்பு வருவதற்கு குணாதிசயங்கள்ல கொஞ்சம் கூட அவருக்கு அறிகுறியே இல்ல. கோபமும் ஆணவும் இழிவான நடத்துறதும் தொண்டர்களுடைய கருத்தை கேட்காம இருக்கிறதும் தான் நினைக்கிறது தான் நான் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது 100% கரெக்ட். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் அவர்கள் இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுக என்ற ஒரு கட்சி கரைந்து போகும், இருக்கவே இருக்காது, கூடாரங்கள் காலியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பண்போட, கோபத்தோட, ஆணவத்தோட, மற்றவர்களை மதிக்காத தனத்தோட அவரு இபிஎஸ் அவர்கள் இருந்தார்னா அதிமுக என்ற கட்சி இன்னும் தோல்வி மேல தோல்வி அடையும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகல அந்த கோர்வை இல்ல, அந்த தலைமை பண்புக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்,
தலைமை சொல்றத கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இல்லவே இல்லை. தலைமை பண்புக்கு கீழ்ப்படிந்து இங்க நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அதே போல இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாண்டிங் இல்ல. அதிமுகவுக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பாண்டிங் இல்ல. எல்லாமே இடைவெளி கேப்பா இருக்கு. இது எப்ப வேணாலும் முறிந்து போகலாம். ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் தலைமை பண்புக்கும் கீழே இருக்கிற தொண்டர்களும் நேரடியான ஒரு பாண்டிங் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் அமைந்தது. ஆனா இபிஎஸ் காலத்துல அது இல்லவே இல்ல. கேப் இருந்துச்சு. இபிஎஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தொண்டர்கள் இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களே கண்டி, இது எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் குறித்து தலைமை பண்புக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்களை ஒன்று கூட இபிஎஸ்க்கு இல்ல. கோபத்தோடும் ஆணவத்தோடும் இழிவான செயல்களை நடத்துறதுக்கூடிய பண்பு தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.